மக்களே வணக்கம். கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேண்டும்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு ஒரு போட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் உருவாக்கின கட்சி குடும்ப கட்சியாகி எப்படி சீரழிஞ்சு கிடக்குன்னு அந்த போட்டோ உணர்த்துது. கருணாநிதி குடும்பத்தின் அடுத்த வாரிசை களத்துல இறக்கியிருக்காங்க. அரசு நிகழ்ச்சியில அண்ணன் உதயநிதியின் மகன் முன்வரிசையில உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல நம்ம வைகை புயல் சாரி நம்ம புரட்சி புயல் வைகோ. அதாங்க கருணாநிதியின் குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரே கருப்பு துண்டுக்காரர், அவர் உட்கார்ந்திருக்காரு. அண்ணாவுக்கும் அண்ணாவின் கொள்கைக்கும் இந்த கொள்ளை கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இதை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க மக்களே. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்றேன். மக்கா, திமுகவோட மிக முக்கியமான பிரமுகரான அண்ணன் உதயநிதியோட மகனுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார வச்சு கருப்பு துண்டுக்காரரை கௌரவப்படுத்தியிருக்கு கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்ப அரசியலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சவரு வங்கி கணக்குல வரவு வேணும்னு இப்படி அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்காருன்னு நாங்க சொல்லல. வைகோ சார் போட்டோவை பார்த்து ஊரே சொல்லுது. ஐயா ஸ்டாலின் அவரோட அடுத்த வாரிசை அரசியலுக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுல மட்டுமே கவனம் செலுத்துறதால நம்ம பிள்ளைங்க நாசமா போயிட்டு இருக்கியா. நெல்லையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க 2 குரூப்பா புரிஞ்சு அடிச்சுட்டு கிடந்திருக்கானுவ. பள்ளிக்கூடத்துல ஒழுக்க நெறிகளை சொல்லி கொடுத்தாதானே. மக்கா, ஐயா ஸ்டாலின் ஒரு பெரிய நேஷனல் லீடர்னு ரொம்ப நாளா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நம்ம வீட்டு வரிக்காசை எடுத்து 2 வருஷமா உரிமத்தொகை கொடுத்திருக்காரு தெரியுமா? ஊழலான்னு கேட்காதீங்க. இல்லப்பா, நேஷனல் லீடர்ப்பா. நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுப்பாரு. மதுரை மாநகராட்சியில பாதாள சாக்கடைக்கு பள்ளங்கள் தோன்றதுல திமுக கவுன்சிலர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து பெரிய ஊழல் பண்ணிருக்காங்களாம். சாக்கடையில கூட ஊழல் பண்ண முடியும்னா அது நம்ம சர்வாதிகாரியால மட்டும்தான் முடியும். குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டேன்னு ஊர் முழுக்க திரும்புற பக்கமெல்லாம் பேனர் வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவே உங்களாலையும் உங்க கட்சிக்காரங்களாலையும் தானே சார். ஏற்கனவே தமிழர்கள் நாங்க தலைகுனிஞ்சுதான் இருக்கோம். நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்திய அளவுல உங்க கட்சிக்காரங்களால தமிழ்நாடு எவ்வளவு அவமானங்களை சுமந்துட்டு இருக்குன்னு இந்த செய்தியில பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல நடந்த பெரிய சம்பவம் கனியாமூர் கலவரம். சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற திறமை ஐயா ஸ்டாலின் கிட்ட இல்லைன்னு இந்தியா முழுக்க அன்னைக்குதான் தெரிஞ்சது. அடுத்தது கல்வியில சிறந்த நம்ம தமிழ்நாட்டுல திமுக உடன்பிறப்பு ஊத்தி கொடுத்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு 100 பேர் வரை இறந்து போனாங்க. தமிழ்நாடுனாலே கள்ளச்சாராயம் தான் இந்தியா முழுக்க நமக்கு தலைகுனிவு ஏற்பட்டது. அத்தோட நின்று இருந்தா பரவாயில்ல. திமுக தலைமை குடும்பத்தோட நெருக்கமா இருந்த திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்குல சிக்கினாரு. அதுவும் ஆஸ்திரேலியாவில இருந்து போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பத்தி தகவல் சொல்லி அதை டெல்லியில இருக்கிற அதிகாரிகள் பிடிச்சு பெரிய அவமானமா போச்சு. தமிழ்நாடு சர்வதேச போதைப் பொருள் மாபியா கும்பல் தலைமையிடம்னு இந்தியா முழுக்க பேசினாங்க. போதைப் பொருள் கள்ளச்சாராயத்தோட நின்று இருந்தா கூட பரவாயில்ல. அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, உலக அளவுல அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள படிக்கிற பெண்ணை திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான். அப்போ இந்தியா இல்ல உலக அளவுல தமிழ்நாட்டுக்கு படிக்க போனா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு பேசினாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இத்தோட நின்னுச்சா? இப்ப சமீபத்துல கிட்னி திருட்டு பிரச்சனை, அதுவும் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில தான் நடந்திருக்கு. ஏழை ஜனங்களை குறி வச்சு கிட்னி திருடி இருக்காங்க. இந்திய அளவுல தமிழ்நாட்டுக்கு போனா கிட்னிக்கு கூட பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அசிங்கமாயி போச்சு. இப்ப சொன்னதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். ஐயா ஸ்டாலினையும் அவரோட கட்சி உடன்பிறப்புகளாலையும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய தலைகுனிவுகள் நடந்திருக்கு. இவரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு பேனர் வைக்கிறாரு. ஸ்டாலின் சார், தமிழ்நாட்டை இனியும் தலைகுனிய விடமாட்டோம்னு மக்கள் முடிவோட இருக்காங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவே குடும்ப ஆட்சி நடத்துற உங்க குடும்பம் தான் நான் சொல்லல சார். நீங்க வச்ச பேனரை பார்த்து ஜனங்க சொல்றாங்க. சொந்த செலவுல ஏன் சார் சூனியம் வச்சுக்கிறீங்க? மக்கா, நம்ம கட்டுற வரி காசுல தான் இந்த கவர்மெண்ட் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குது.
நம்ம வீட்டு பெண்கள் உரிமை தொகை கேட்டா காதுல கழுத்துல நகை இருக்கா, நஞ்ச புஞ்சன நிலம் கிடக்கா, மாச வருமானம் என்னன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு சாரி உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க தகுதி பார்க்கிற ஸ்டாலின் கவர்மெண்ட் 2 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு மாசம் தவறாம உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை பாருங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொட்டதெல்லாம் தோல்விதான். ஃபெயிலு தான். அதுலயும் பெரிய தோல்வி திட்டம் இந்த மகளிர் உரிமை தொகை தான். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னவங்க 22 மாசம் அதை பத்தி வாயே திறக்கல. அப்புறம் நகை இருக்கா, நிலம் இருக்கா, சொத்து இருக்கா, கார் இருக்கான்னு 1008 கேள்வி கேட்டு கடைசியில கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. பல பெண்களுக்கு தகுதி இருந்தும் மாசம் 1000 ரூபாய் கூட கிடைக்கலங்க. இது பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை சமாளிக்க 2 வருஷமா திரும்ப மனு வாங்கிட்டே இருக்காங்க. ஆட எத்தனை தடவை தான்ப்பா அப்ளை பண்றது, எப்ப பண்ணாலும் தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு பெண்கள் கடுப்புல இருக்காங்க. இந்த சூழல்ல கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுல மனு வாங்கும் முகாமுக்கு போன ஒரு அம்மா உரிமை தொகை வேணும்னு விண்ணப்பிச்சிருக்காங்க. அதை வாங்கின அந்த அதிகாரி உங்களுக்கு 2 வருஷமா உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல 2 வருஷமா உரிமை தொகை கொடுத்தது உண்மைதான். ஆனா கிணத்துக்கடவு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்க. கேட்டா பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு காரணங்களை சொல்றாங்க. இங்க பல பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அம்மாவுக்கு 2 வருஷமா காசு கொடுத்திருக்கீங்களே, இதுதான் நீங்க விண்ணப்பங்களை பரிசீலிச்ச லட்சணமா? இதுக்கு தான் நம்ம ஊர் பெண்களை மனு கொடுக்க சொல்லி வரிசையில நிறுத்தி பாடா படுத்துறீங்களா? இது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்ல இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாத்தி அனுப்பிட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறோம்னா, முதலமைச்சர் 1 கோடி பெண்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்றாரு. கண்ணில் படுற பெண்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு வரல சாமின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம ஊர் பெண்களுக்கு கொடுக்கறேன்னு வெளிமாநில பெண்களுக்கு எதுவும் அனுப்பிட்டு இருக்கீங்களா? இது வங்கி கணக்கால வந்த குழப்பமா, இல்ல திட்டம் போட்டு நடந்த சதியா? எல்லா பெண்களுக்கும் பணம் போய் சேர்ந்துருச்சான்னு வெளிப்படையா இந்த அரசு உறுதிப்படுத்தி சொல்லுமா? இப்படி பல கேள்விகளை மக்கள் கேட்கறாங்க. உத்தரப்பிரதேச பெண்ணிற்கு உரிமை தொகை கொடுத்த தலைவர் ஐயா ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆகணும். நீட் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாருப்பா. இப்போதைக்கு முடியலையா, அப்ப எப்ப சார் முடியும்? உதயநிதி முதல்வராகி அவர் மகன் துணை முதல்வரானா முடியுமா? அடுத்த தேர்தலுக்கு அதானே உங்களோட இலக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களே, இதையெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களாப்பா? நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. கேட்டீங்களாப்பா? நீட் தேர்வை ரத்து பண்ண முடியலையா? ஏன் முடியல? அண்ணன் உதயநிதி நீட் ரத்து பண்ற ரகசியம் தெரியும்னு சொல்லி ஒரு வசனம் ஒண்ணு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் சார்? அந்த ரகசியம் என்னன்னா, கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை. அந்த ரகசியம் என்னன்னா, கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை. வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணிடலாமாம். அட நான் சொல்லல, அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்ன எதுவும் மாடல் கவர்மெண்ட்டுக்கு இல்லையா? பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்க. இப்போதைக்கு முடியலாம், ஆனா உங்களால எப்பவும் முடியாது சார். அனிதா மரணத்தை எப்படி அரசியலாக்கலாம்னு நடிகர்களை தூண்டி விட்டு நீங்க அரசியல் மட்டும்தான் பண்ணீங்க. ஆனா அதிமுக அந்த மாணவி அனிதாவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வழியை உணர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க வழியை கண்டுபிடிச்சாங்க. 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டி மருத்துவ இடங்களை அதிகரிச்சாங்க. இன்னைக்கு 6000 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதிமுக போட்ட விதை. அந்த மாதிரி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் இப்போதைக்கு முடியலன்னு சொல்றீங்களே? உங்க மகனை துணை முதல்வராக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டுமே செஞ்ச உங்க அப்பாவுக்கு திருமண பக்கமெல்லாம் சில, மத்திய அமைச்சரை கூட்டியாந்து நாணயம்னு எல்லாமே செய்ய முடிஞ்சது. உங்க அடுத்த வாரிசை கூட அறிமுகப்படுத்துற வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களே, அதெல்லாம் முடியும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதா? ஏன் சார் பொய் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்டா எதிர்க்கட்சி தலைவர் நல்லதையே பார்க்க மாட்டார்னு சொல்றாரு ஐயா ஸ்டாலின். ரொம்ப புலம்பாதீங்க சார். எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, மக்கள் நாங்களும் உங்க ஆட்சியில ஏதாவது ஒரு நல்லதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் தேடுறோம். கள்ளச்சாராயம், போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை, கொலைன்னு எல்லாம் கெட்டதா தான் இருக்குது. நாங்க என்ன சார் செய்யறது? இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இனி நீங்க எப்பவும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு மக்கள் சொல்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. 7 மாசம் தான், எண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லப்பா. எந்த ரூட்ல போனாலும் விடாம கேள்வி கேட்கறாங்க.
திமுக எம்எல்ஏ காந்திராஜனை வழிமறிச்சு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லைன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஓட விட்டுருக்காங்க மக்கள். இது தொடக்கம்தான். தேர்தல் நெருங்க நெருங்க அமைச்சர்கள் எம்பிக்கள்னு எல்லாரும் ஓட போறாங்க. ஐயா ஸ்டாலினையே ஜனங்க சுத்து போட்டு கேள்வி கேட்கத்தான் போறாங்க. அதையெல்லாம் நாம நம்ம நிகழ்ச்சியில பேசத்தான் போறோம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.